அவற்றின் ஒரு பகுதியை இழக்க நேரிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ரவுலாவில் அடக்கப்பட்டதற்கு பிறகு நடுநிசியிலே அது நடந்து முடிந்தது. அந்த செய்தியை நாம் ஏற்கனவே நேற்று சொன்னோம். அவர்கள் இல்லாத நிலையில் முதல் முறையாக சுபுஹ் பாங்கை சொல்வதற்கு ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். 2 நாட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சங்கைமிகு ஜனாசா அங்கே இருந்தது. இருக்கவே பாங்கு சொல்லப்பட்டு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் அனைத்து தொழுகைகளும் தொழ வைக்கப்பட்டது. ஆனால் இப்போது அவர்கள் அடக்கி முடிக்கப்பட்டதற்கு பிறகு முதன்முறையாக பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உரைத்த பொழுது அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டாங்க. அவர்கள் அழத் துவங்கினார்கள். இதன் காரணத்தினாலும் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஏதோ ஒரு பிரமையிலே இருந்த சஹாபிகள் எதையோ முழுமையாக பறிகொடுத்தது போன்று இருந்த அவர்கள் என்ன நினைத்தார்களோ, என்ன சிந்தனை அவர்களினுடைய நெஞ்சில் உதித்ததோ தெரியாது. ஆனாலும் ஒரு நிலை குலைந்த நிலைக்கு அவர்கள் வருகை தந்தார்கள். தங்களினுடைய கட்டுப்பாட்டை அவர்கள் இழந்தார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு தெரியாத ஒரு நிலையிலே அவர்கள் சிக்கிக்கொண்டு இருப்பது போன்ற ஒரு சூழல் உருவாகிய அந்த நேரத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை அவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் வளமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தை பார்ப்பாங்க. சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கையை காட்டி கூட சொல்லுவார்கள். அவர்களுடைய திருமுகத்தை பார்த்தும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த திருவதனத்தை பார்க்கும் பாக்கியத்தை இழந்து விட்டோம் என்று கருதிய சஹாபிகள் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அலைபோன்று ஒட்டுமொத்தமாக அத்துணை பேரும் எழும்பி புனிதமான ரவுலா ஷரீஃபை நோக்கி ஓடினார்கள். விரைந்து ஓடக்கூடிய அந்த நிலையை பார்த்து என்ன ஆகிவிடுமோ என்றெல்லாம் பயந்து போன சில சஹாபிகள், நிதானத்தை தவறவிடாமல் இருந்த சில சஹாபிகள் வேக வேகமாக இவர்களை முந்தி ஓடினார்கள். இந்த சஹாபிகள் எழுந்து ரவுலாவை நோக்கி ஓடக்கூடிய அந்த வேகத்தை பார்த்து சமயோசிதமாக நிதானம் இழக்காமல் இருந்த சில சஹாபிகள் வேகமாக எழுந்து சென்று சட்டென்று ரவுலாவினுடைய கதவை மூடி பூட்டினார்கள்.
சங்கையான பெருமக்களே, இப்படியும் ஒரு நிகழ்வு நடந்து முடிந்தது. அந்த அளவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த சஹாபிகள் கொண்டிருந்த அன்பு அளப்பெரியதாகவும் அளவிட முடியாததாகவும் இருந்தது என்பதற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் சான்றாக அமைகிறது. சங்கையான பெருமக்களே, அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பிலிருந்தும் பிறப்புக்கு சற்று முன்பிருந்தும் கூட கிபி 570 இந்த வரலாறு அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் வரை வந்திருக்கிறது. வஃபாத்துக்கு பிறகும் அவர்கள் அடக்கப்படும் வரையும் உண்டான செய்திகளையும் நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். இதற்கு பிறகும் நம்முடைய தகவல்கள் தொடருகிறது. சீனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் துவங்குகிறது என்ற போதிலும் அதற்கு முன்பாக அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய செய்திகள் இன்னும் நிறையவே இருக்கிறது. பொதுவாக அவர்களுடைய தகவல்களையும் அவர்களுடைய சிறப்புகளையும் சொல்லி முடிக்க முடியாது. எனினும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதற்கு பிறகு வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா போன்ற அந்த பெருமக்களினுடைய காலங்களில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பேச வேண்டியது இருக்கிறது. என்ற போதிலும் அதற்கு முன்பாக அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான சில தகவல்களை நாம் குறிப்புகளை சொல்ல இருக்கிறோம். குறிப்பாக அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய அழகான தோற்றம், அவர்கள் மூலமாக வெளிவந்த அற்புதங்கள், இவைகளிலிருந்து ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்ல இருக்கிறோம். அந்த வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்ட இந்த செய்தி மதீனாவை தாண்டி பல பகுதிகளுக்கு சென்றது. விரிவடைந்து அது மக்காவுக்கும் சென்ற போது பல இடங்களில் குழப்பம் நிகழ்ந்தது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சில குழப்பங்கள் வந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வஃபாத் ஆகி போயிட்டாங்க, அதற்கு பிறகு என்ன தீன், என்ன மார்க்கம் என்று கேட்டவர்களும் உண்டு. அப்படியும் சில பேர் கேட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிலே சிலர் என்ன செஞ்சாங்க, அப்போ ஒரு எந்த அளவுக்கு சில பேர் நம்பினாங்கன்னு கேட்டா, அவங்க மௌத்தாகிட்டான்னு சொன்னா ஒரு நபியா இருந்தா மௌத்தாகி இருக்க முடியாதே, இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் எல்லாருமே வஃபாத் ஆகி இருக்கிறாங்க என்பது தெரிந்திருந்த பொழுதும் கூட சிலர் என்ன சொன்னார்கள், ஒரு நபியாக இருந்தா எப்படி மௌத்தாராங்க என்றெல்லாம் கேட்டு சத்திய இஸ்லாத்தை விட்டு வெளிவந்தவர்களும் உண்டு. நஅூது பில்லாஹ், முர்த்தத்தாக போனவர்களும் உண்டு. அப்படி பல பகுதிகளிலும் இந்த பிரச்சனைகள் நடந்தது. இந்த பிரச்சனைகளை ஊதி ஊதி பெரிதாக்கி கொண்டு இருந்தார்கள் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். இதையும் பயன்படுத்தினார்கள். எங்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பயன்படுத்தி இஸ்லாமியத்தை உடைப்பதற்கு என்ன வழி இருக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். அதே போன்று யூதர்களும் செய்தார்கள். அந்த வகையிலே சில பகுதிகளிலே ஏற்பட்ட இந்த குளறுபாடு, இந்த குழப்பங்கள், ஃபித்னாக்கள் மக்காவையும் எண்மித்தது. மக்காவிலும் மக்கள் பல குழப்பத்திற்கு ஆளானார்கள். அப்படி ஆனான போது சீனா சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டினாங்க. ஏற்கனவே சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து நான் செய்தியை நாம சொல்லி இருக்கிறோம். மிக விரிவான ஆளு, ரொம்ப விவரமான ஆளு, நுணுக்கமாக பேசக்கூடிய ஆள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவிலே தங்கியிருந்த பொழுது மக்காவிலிருந்து பல தூதர்கள் வந்தாங்க. விஷயம் ஒன்று நடக்கையில், உடன்பாடு ஏற்படையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில பேர் அனுப்புனாங்க, உடன்பாடு ஏற்படையில். கடைசியில் சுஹைல் இப்னு அம்ர் வரும்போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சுஹைல் வர்றாங்க, பேரே லேசுன்னு இருக்குது, காரியம் லேசாக முடியும் என்று சொன்னார்கள். ஆக சுஹைல் இப்னு அம்ர் அவர்கள் வந்த பொழுதுதான் காரியம் லேசாக முடிந்தது, ஹுதைபியா உடன்படிக்கையும் ஏற்பட்டது என்பதை நாம் குறிப்பிட்டு காட்டினோம். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹு மக்கா, மக்காவின் போது பலரும் இஸ்லாமியத்திற்கு வந்த பொழுது அபூ சுஃபியான் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த நேரத்திலும் கூட சுஹைல் இப்னு அம்ர் என்ன செய்யல, இஸ்லாத்துக்கு வரல. ஆனால் மற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுஹைலை பத்தி நீங்க என்ன செய்ய தப்பாக எண்ணக்கூடாது, அவர் வெளியிலே வந்தால் அவருக்கு உண்டான மரியாதை நீங்க கொடுக்கணும் என்று சொன்னதையும் நாம் சொன்னோம். அதற்கெல்லாம் பிறகுதான் சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்படிப்பட்ட சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா தாமதமாக இஸ்லாமியத்திற்கு வந்த போதிலும் கூட அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது. அவர்கள் காபாவின் அருகிலே இருந்து மக்களை எல்லாம் அழைத்தார்கள். அவர்களை பற்றி நாம் ஏற்கனவே சொன்ன விஷயத்தில் சொன்னோம். அவர்கள் மிக அழகாக பேசக்கூடியவர்கள், பல அரசர்களிடத்தில், அரச தர்பார்களில் எல்லாம் பேசி வந்தவர்கள், பல குறுநில மன்னர்களிடத்தில் எல்லாம் தூதுவராக சென்றிருக்கிறாங்க, பல அமைப்புகளுக்கு தலைமை வகித்திருக்கிறார்கள். இப்படி பல பொறுப்புகளிலே உள்ளவர்கள், மிக தெளிவாகவும் அழகாகவும் பேசக்கூடிய ஆள் அவங்க.
அப்படிப்பட்ட சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபாவிற்கு அருகிலே இருந்து மக்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி அழைத்து வாருங்கள் என்று எல்லாத்தையும் அழைச்சு என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. ஃபஹமித் அல்லாஹு வாசன அலை, அல்லாவை புகழ்ந்து அவனை துதிப்பாடி விஷயத்தை சொன்னாங்க. என்ன நீங்க, உங்களிலே என்ன குழப்பம், ஏன் யோசிக்கிறீர்கள்? ஒரு நபியாக இருந்தால் அவர்களுக்கு மரணம் வரக்கூடாதா? அவர்களும் மனிதர் தானே. மனிதர்கள் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா மனிதர்களின் என்று தானே அனுப்பியிருக்கிறான், ஜின்களின் என்றுமா அனுப்பியிருக்கிறான், அல்லது மலக்குமார்கள் என்று அனுப்பியிருக்கிறான். நாம் அப்படி ஈமான் கொள்ள இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தந்தை உண்டு, தாய் உண்டு, அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சாங்க, பிள்ளைகள் பெற்றெடுத்தாங்க, உணவு உண்டாங்க, நம்மை போன்று உடை உடுத்திருந்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக அல்லாஹ்வின் திருத்தூதராக அவங்க இருந்தான். நமக்கு நாம் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம்? அவர்களுக்கு முன்னால் வந்த அத்தனை திருத்தூதர்களும் மரணத்தை தழுவி இருக்கிறார்களே, அவர்களும் தன்னுடைய வஃபாத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்களே, அல்லாஹ்வும் குர்ஆனிலே அவர்களுடைய வஃபாத்தை குறித்து குறிப்பிட்டிருக்கிறானே, இவைகளெல்லாம் தெரிந்ததுக்கு பிறகுமா நீங்கள் இப்படி குழம்பி போகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த நேரத்தில் உறுதியாக இருப்பதுதான் ஈமான். இவ்வளவு நாளா இருந்தீங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்திலே நீங்க இருந்த ஈமான் உறுதியானதுதான். அதைவிட உறுதியானது இருப்பது அவர்கள் இல்லாத சமயத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது போன்று நம்புவதுதான், அவர்களுடைய போதனை எடுத்து செயல்படுவதுதான், அவர்களுடைய வழிவகையில வழிபாட்டிலே நீங்கள் நடப்பதுதான் என்றெல்லாம் சொன்ன போது மக்களுக்கு உணர்வு ஏற்பட்டது, அவர்களுக்கு தெளிவு கிடைத்தது. இன்னும் சொல்லப்போனால் அன்னதாலிக்க லம் யஸிதுல் இஸ்லாமோ இல்லா குவா, அவர்களுடைய ஈமான் இன்னும் பலப்பட்டது, அவர்கள் மிக உறுதியாகவும் மிக மேன்மையானவர்களாக ஆனார்கள் என்று வரலாற்று குறிப்பு சொல்லி காட்டுகிறது. சில பேர் மக்கா அல்லாத பல பகுதிகளிலே சில குழப்பங்கள் ஏற்பட்டு முர்த்தத்துகளாக போனவங்களும் இருக்கிறான். அது தனி ஒரு கூட்டமே அது உருவாகினது. அவர்கள் இஸ்லாத்திற்கு அதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு விரோதமாகவும் அவர்கள் செயல்பட தலைப்பட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான சில தகவல்களை நாம் சொல்ல இருக்கிறோம் என்று குறிப்பிட்டோம் இல்லையா? அதுல ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கென்று சில மலக்குமார்களை ஏற்படுத்துவான். அவர்கள் என்ன செய்வார்கள்? நீங்கள் எனக்கு சலாம் சொன்னால் அதை எனக்கு ஏற்றி வைப்பாங்க, ஸலவாத்து சொன்னால் அதை எனக்கு ஏற்றி வைப்பாங்க. அந்த மலக்குமார்கள் எனக்கென்றே நியமிக்கப்பட்டவர்கள். இன்ன லில்லாஹி மலாயிகத்தின் ஸய்யாஹீன யுபல்லிகூனி அன்னி அன் உம்மத்திய சலாம், என்னுடைய உம்மத்து எனக்கு சொல்லக்கூடிய சலாமை எனக்கு எத்தி வைக்கக்கூடிய மலக்குமார்கள் இருப்பாங்க. அவங்க அப்படியே சுற்றி வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்விற்கு என்று சொந்தமான அந்த மலக்குமார்கள் அவர்கள் ஸய்யாஹீன், அவர்கள் சுற்றி வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் எனக்கு சலாம் சொல்கிறார்களோ, ஸலவாத்து சொல்கிறார்களோ, அதையெல்லாம் அவர்கள் எனக்கு எத்தி வைப்பார்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு கட்டத்திலே சொன்னார்கள், ஹயாத்தி கைருல் லக்கும், என்னுடைய ஹயாத்தும் உங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா என்னோட நீங்க பேசுறீங்க, நான் உங்களோட பேசுறேன், பல விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். வஃபாத்தி கைருல் லக்கும், என்னுடைய வஃபாத்தும் உங்களுக்கு கைராக இருக்கும் என்றார்கள். ஏற்கனவே இது சம்பந்தமா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். துஅரது அலைய அமாலுக்கும், உங்களுடைய அமால்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஃபமா ரஅய்து மின் கைரின் ஹமித்துல்லாஹ் அலைஹ், நீங்க செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அனைத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறதுங்கிறாங்க. அப்ப நாம செய்யக்கூடிய அமல்கள் நல்லதாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய அமல்கள் செயல்பாடுகள் பாவமானதாக இருந்தாலும் அனைத்தையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களிலே அல்லாஹ்வின் திருத்தூதர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஆக எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஃபமா ரஅய்து மின் கைரின் ஹமித்துல்லாஹ் அலைஹ், நான் உங்களில் நின்றும் கைரானதை நல்ல விஷயங்களை நான் பார்த்தால் அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய உம்மத்து இந்த மாதிரி நல்ல காரியத்தை செய்யறாரு, தொழுகிறாரு, சதக்கா செய்யறாரு, ஜக்காத்து கொடுக்கிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, தஸ்பீஹ் திக்ர்ல ஈடுபடுறாரு, அடுத்தவர்களுக்கு உதவுறார், மனித நேயத்தோடு நடந்து கொள்கிறார், அண்டை அயலார்களுக்கு உதவக்கூடியவராக இருக்கிறார், கஷ்டங்களை நீக்குகிறார், துன்பங்களை போக்குகிறார், துன்பம் ஏற்பட்டவர்களுக்கு உதவி அவரை ஆசுவாசப்படுத்துகிறார் என்பதை எல்லாம் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்றாங்க. ஹமித்துல்லாஹ் அலைஹ், நான் அதன் காரணத்தினால் அல்லாஹ்வை புகழ்கிறேன். ஒமா ரஅய்து மின் ஷர்ரின், நான் ஷர்ரை பார்த்தால், நீங்க தப்பு செய்யக்கூடியதை நான் பார்த்தா, இஸ்தக்ஃபர்துல்லாஹ லக்கும், நான் என்ன செய்றேன், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுப்பு தேடுகிறேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நான் ஹயாத்தாக இருப்பதும் உங்களுக்கு கைரு தான்,
என்னுடைய வஃபாத்தும் உங்களுக்கு கயிறு தான். இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆக நான் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன், உங்களினுடைய நிலைகளை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதும் இதன் மூலமாக நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்து இன்னொன்றை சொன்னார்கள், அக்ஸீரு ஸலாத் அலைய, என் மீது நீங்கள் ஸலவாத்தை அதிகமாக சொல்லுங்க. குறிப்பாக யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை அன்று, ஃபைன்னஹு மஷ்ஹூதுன், அது எடுத்து காட்டப்படுகிறது. தஷஹதுல் மலாயிகா, மலக்குமார்கள் எனக்கு என்ன செய்றாங்க, அதெல்லாம் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து என்ன செய்றாங்க, நாயகமே இந்த மனிதர் உங்களுக்கு ஸலவாத்து சொன்னார், இந்த மனிதர் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னார், இந்த மனிதர் உங்கள் மீது ஸலவாத் உரைத்தார் என்றெல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. யாரெல்லாம் எனக்கு ஸலவாத்து சொல்றாங்களோ அதெல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபிகள் கேட்டாங்க, பாதல் மௌத், நாயகமே வஃபாத்துக்கு பிறகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல் அஜ்ஸாதல் அன்பியா, உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹு தஆலா இந்த பூமியை நபிமார்களினுடைய உடலை சாப்பிடுவதற்கு இந்த பூமிக்கு ஹராமாக்கி இருக்கிறான். இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்த், இந்த பூமியின் மீது ஹராமாக்கி இருக்கிறான். அன் தஅகுல் அஜ்ஸாதல் அன்பியா, நபிமார்களினுடைய உடல்களை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக், உங்களினுடைய நபி ஹயாத்தாகத்தான் இருப்பாங்க, அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் அதிகமாக என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அந்த ஸலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்மால எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத்து ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதணும். ஒரு நல்ல மனிதர், சாலிஹான மனிதர், ஒரு நாளைக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஸலவாத்தை ஓதிக்கொண்டு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஸலவாத்து ஓதிக்கொண்டு வருவது என்பது அது ஒரு தனி சிறப்பு. ஷேகுமார்களாக வாழ்ந்த பல சூஃபியாக்கள் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 500 ஸலவாத்தை விட குறையக்கூடாதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 500 ஸலவாத்தை விட குறையக்கூடாது என்று நாதாக்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. பொதுவான ஒரு அடிப்படையில் பெருமக்கள் சொல்வார்கள், ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு 10 ஸலவாத், படுக்கும்போது 10 முறையாக ஸலவாத்து ஓதிட்டு படுக்கணும் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதன் மூலமாக பல பலன்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஸலவாத்தை குறித்து பல தகவல்களை நாம் பார்க்க முடிகிறது. அதில் ஒன்றுதான் இந்த எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னாங்க இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு நீங்க ஸலவாத்து ஓதுறது எடுத்து காட்டப்படுகிறது. ஒரு ஷேக் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில், உதாரணமாக 500 என்று வைத்துக் கொள்வோம், அந்த எண்ணிக்கை என்ன என்பது இந்த வரலாற்றில் குறிக்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அவங்க வளமையா ஓதி வருவாங்க, வளமையா ஸலவாத்து ஓதிக்கிட்டு வர்றாங்க. அப்படி ஸலவாத்து ஓதிக்கொண்டு வரக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் ஒரு ஸலவாத்து குறைந்து விட்டது. உதாரணமாக 500 ஓதிக்கொண்டு வரக்கூடியவர்கள் அன்னைக்கு 499 ஓதி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒன்னு விடுபட்டுட்டானா, அந்த ஒன்று அவங்க நினைக்கிறாங்க நம்ம சரியா தான் ஓதிட்டோம் அப்படின்ட்டு. தஸ்பீஹ் வச்சு ஓதி இருக்கலாம், ஒன்று மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை கையை வச்சு ஓதி இருக்கலாம், அது மிஸ் ஆகிருக்கலாம். ஆக நாம் சரியாக ஓதினோம் என்று நினைக்கிறாங்க, ஆனா ஒன்று மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மிஸ் பண்ணதும் கூட ஒரு வகைக்கு ஹைரா போயிடுச்சு. எப்படின்னு கேட்டா, அன்று இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கனவிலே வந்தார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணுவது என்பது ஒரு பெரும் பாக்கியமான ஒன்று. எத்தனையோ பெருமக்கள், இறைநேசர்கள், இறை அன்பர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணுவதற்கு துடித்துக் கொண்டிருந்தார்கள். இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறுலாம் நாம் படித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரலாற்றினுடைய தொடரில் அதை பற்றி நாம் பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டால் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அருமையான பெருமக்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணுவது என்பது ஒரு பெரும் பாக்கியமானது. அல்லாஹ் அதை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. அப்படி கனவிலே காண வேண்டும் என்ற ஆசை பெருமக்களுக்கு நிறையவே இருந்திருக்கிறது. இந்த சாலிஹான மனிதர் வளமையா என்ன செஞ்சாரு கேட்டா, 500 ஸலவாத் ஓதிக்கொண்டு வந்தவர் ஒரு நாள் விடுபட்டு போயிட்டாரு. ஒன்னு விடுபட்டு போயிடுச்சு. அன்னைக்கு அவங்களுடைய கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. நிறைவா ஓதுனாலாம் வரல, அன்னைக்கு ஒன்று குறைஞ்சு போச்சு, அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. வந்து சொன்னாங்களா, யா ஷைக் கர்ரிபி இலைய ஃபாக்க உரீது அன் உகப்பிலஹு, யா ஷைக் பெரியவங்களே வாங்க, என்ன அளவில் நெருங்கி வாங்க, உங்களுடைய வாய் ஸலவாத்துக்களை எவ்வளவு அதிகமாக மொழிந்து கொண்டிருக்கிறது, உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. உரீது அன் உகப்பிலஹு, நான் அதை முத்தமிடுவதற்கு விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதின் காரணத்தினால் கிடைத்த பாக்கியம்,
அந்த வாயை முத்தமிடுவதற்கு விரும்புகிறேன் என்று அவர்களே குறிப்பிடுகிறார்கள். ஸலவாத் ஓதுவதன் மூலமாக கிடைக்கும் பாக்கியம் ஓதக்கூடியவருக்கு மகத்தான பாக்கியம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஓதக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிட்டு இருக்குது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்றாக அமைகிறது. ஆக அந்த கனவிலே இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அவங்களுடைய கனவிலே காணக்கூடிய அந்த செய்திகளை பற்றி இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய புருதாவிற்கு விளக்கம் எழுதியிருக்கக்கூடிய இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுவார்கள். யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு பல வழிவகைகள் இருக்குது. இவங்க ஒரு அற்புதமான ஒரு வழிவகையை சொல்றாங்க. எத்தனையோ வழிவகைகளை நாதாக்கள், இறையன்பர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்கள், தங்களினுடைய முழு எண்ணத்தையும் அவர்கள் மீது அர்ப்பணித்து போனவர்கள், அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாளர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுவதற்கான பல வழிவகைகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்கெல்லாம் கனவுல கண்டவங்க, அவர்களுடைய புருதா ஷரீஃபுக்கு விளக்க உரை எழுதியிருக்கக்கூடிய இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. எப்படி செய்தியை சொல்கிறார்கள் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுவதற்கு விரும்புகிறானோ, கனவிலே காணுவதற்கு விரும்பினால் அவர் என்ன செய்யணும்? புருதாவினுடைய 8வது கண்ணியாக இருக்கக்கூடிய நஅம் ஸரா தைஃபு மன் அஹ்வா ஃபஅர்ரகனி வல் ஹுப்பு யஅதரிதுல் லஸ்ஸாதி பில் ஆலமி என்ற அந்த 8வது கண்ணியை அவர் படுக்கையிலே உட்கார்ந்து தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு உதாரணமா சில எத்தனை அவுராதுகள் நம்ம படுக்கும்போது ஓதுவோம். அவுராதுகளை எல்லாம் ஓதி முடிச்சதுக்கு பிறகு எல்லாம் ஓதி முடிச்சுட்டு என்ன செய்யணும்? நஅம் ஸரா தைஃபு மன் அஹ்வா ஃபஅர்ரகனி வல் ஹுப்பு யஅதரிதுல் லஸ்ஸாதி பில் ஆலமி நஅம் ஸரா தைஃபு மன் அஹ்வா ஃபஅர்ரகனி வல் ஹுப்பு யஅதரிதுல் லஸ்ஸாதி பில் ஆலமி என்று அவர் தொடர்ந்து இதை ஓதிக்கிட்டே இருக்கணும். இப்படியே ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எதுவரை? ஹத்தா கலபகுன் நௌம், அவருக்கு தூக்கம் வர்ற வரை அப்படியே தூங்கி போயிடணும். இப்படியே அவர் ஓதி வந்தால் வெகு சீக்கிரத்தில் ஒவ்வொரு நாளும் அப்படியே ஓதி வரணும். அப்படி ஓதி வந்தால் வெகு சீக்கிரத்தில் அவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணும் வாய்ப்பை நசீபை பெறுவார் என்று இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு ஹாதா முஜர்ரப், இது அனுபவபூர்வமானது என்றும் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இது அனுபவபூர்வமானது என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண வேண்டும் என்று விரும்பக்கூடிய நேயர்களே, நீங்களும் இதை செயல்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக அந்த அருள் வதனம் காணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கும் நமக்கும் நிச்சயமாக கிடைக்கும். ஹைர். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெரியவரினுடைய கனவிலே சொல்றாங்க, கர்ரிபு இலைய ஃபாக் யா ஷைக், கர்ரிபு இலைய ஃபாக் உரீது அன் உகப்பிலஹு, பெரியவங்களே வாங்க, கிட்ட வாங்க, உங்களுடைய வாயை முத்தமிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முத்தம் ஒரு மனிதருக்கு கிடைக்கிறது என்றால் எப்படி, எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப இவங்க பார்த்தாங்க, இந்த பெரியவங்க, என்ன இது, நம்ம வாயில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிடுவதா? இந்த வாய் அவங்க பணிவாக கருதுறாங்க. அவங்க பெரியவங்க, அவர்கள் பணிவாக கருதுகிறார். எத்தனையோ பொய் சொல்லி இருக்குமே, யாரை பற்றி இல்லாம கோள் பேசி இருக்குமே, யாரை பற்றி இல்லாம குறை பேசி இருக்குமே. ஆக பாவம் செய்திருக்கக்கூடிய இந்த வாயிலே அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திரு அதரங்கள் படுவதா என்று அவங்க என்ன செய்றாங்க? திகைச்சு போய் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முத்தத்தையும் இழப்பதற்கு அவர் தயாராக இல்லை. முத்தமும் வேணும், முத்தமிடணும்னு ரசூல் சொல்றாங்க, அதை பெறணும். அதே சமயத்தில் இந்த வாயிலா நாம் எத்தனை பொய் சொல்லி இருப்போம், எத்தனை பேரை பற்றி குறை பேசி இருப்போம், எத்தனை பேரை பற்றி கோள் சொல்லி இருப்போம், புறம் பேசி இருப்போம், தப்பு தவறுகள் வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் இந்த வாயிலே வந்திருக்கலாம். ஆகவே இதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட வைப்பதா என்று பயந்தும் போயிருக்கிறார்கள். அதே சமயத்தில் முத்தத்தை இழப்பதற்கும் அவர்களுக்கு மனம் வரவில்லை. எனவே